உறுதி படைத்தோர் உயர்வு காண்பர். அலகு 2 ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. இது ஒரு எளிமையான பகுதி. கண்டிப்பாக இதில் கேட்கப்படும் வினாக்களுக்கு நாம் எளிமையாக பதிலளிக்க முடியும். புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி, மண்ணை, மயிலாப்பூர், மயிலை, இது மூன்றுமே அவங்க சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. கேள்விகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர் பெயரின் மறுவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை. கோயமுத்தூர், கோவை. கும்பகோணம், குடந்தை. நமக்கு எளிமையாக தெரிந்த செய்திகள். தெரியாத சில ஊர்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது, அதை இங்கே குறிப்பிட்டிருக்கேன், பார்த்துங்க. திருநெல்வேலி, நெல்லை. உறையூர், உரந்தை. ஆற்காடு, ஆறுக்காடு. நாமக்கல், ஆரைக்கல். ஈரோடு, ஈரோடை. மைசூர், மகிசூர். ஏற்காடு, ஏரிக்காடு. ஊட்டி, உதகமண்டலம். குன்னூர், குன்றூர். வகரூர், கருவூர், வஞ்சி. குளித்தலை, குளிர் தண்டலை. கோடம்பாக்கம், கோடலம்பாக்கம். இவையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பிழை தருத்துக, அதாவது ஒரு ஓர், இதுக்கான பிழை நம்ம ஏற்கனவே இதில் எளிமையாக படித்திருக்கிறோம். ஓர் என்பது வறுமொழியில் உயிரெழுத்து இருந்தால் அங்கே ஓர் வரும், வறுமொழியிலே உயிர்மை எழுத்து இருந்தால் அங்கே ஒரு வரும். இது 2 கருத்து தான். இதை வச்சுக்கிட்டு நம்ம எளிமையாக பிழையற்ற தொடரை நம்ம எளிதில் போட்டுடலாம். குரூப் 2 2017 கேட்கப்பட்டது. ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். மாவட்டம் உயிர்மை எழுத்து, அங்கே ஒரு வரணும். ஒரு மாவட்டத்தில் அமைச்சர் உயிரெழுத்து, ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அதான் சரியான விடை. ஓர் சரியாக அமைந்த தொடர்ந்தே தேர்ந்தெடுக. தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஓர் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். காடு என்பது கா என்பது உயிர்மை எழுத்து. அப்போ ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு திருத்தம். இது ஒரு வினாவாக இருக்கிறது. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இரவு உயிரெழுத்தினால ஓர், பகல் உயிர்மைங்கிறதுனால ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். பிழை தருத்தல், ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஓர் அழகிய நகரம், உயிரிழத்தில் வந்தனால ஓர் அழகிய நகரம். அதனால் இது சார்பாக எந்த வினா வந்தாலும் எளிதாக நாம் இதில் பதிலளிக்க காத்திருக்கிறோம். சரியாக விடையளித்து அதிக மதிப்பெண்ணை பெறுவோம். வாழ்த்துக்கள்.